தொடர்பு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். இறுதியாக இந்த வீடமைப்பு சம்பந்தமான விடயங்களை பேசி அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அடுத்த இந்த கொள்கை அளவு அல்லது அனுமானம் இது இரண்டும் ஒத்துப்போகின்ற போது இது தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே வேளையில் இந்த டோனர்ஸ் அல்லது இது நிதி சம்பந்தமான விடயங்கள் கொடையளிப்பாளர்கள் அது பற்றி குறிப்பிட்டு இந்த கொடையளிப்பாளர். எனவே மலையகத்திற்கான வீடமைப்பு திட்டம் என்பதை 3 நிலை நின்று செயற்படுத்த வேண்டியிருக்கு. ஒன்று, அரசாங்கத்திடம் கொள்கையை உறுதிப்படுத்துவது, அதனை நிறைவேற்றி இருக்கிறோம். இரண்டாவது, இந்த அனுமானங்கள் அடிப்படையில் எங்களுக்கு வரவு திட்டத்தோட அனுமதி கிடைக்கின்ற அனுமதி அடிப்படையை வைத்துக்கொண்டு கொடையாளர்கள் நன்கொடை வழங்கக்கூடியவர்களிடம் பெற்றுக்கொண்டு வீடுகளை கட்டுவது. அதில் ஒரு வேலை திட்டம் தான் இப்போது இந்திய அரசினால் வழங்கப்படுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தது. அதையும் நான் அன்றைய உரையில விமர்சித்திருந்தேன். இந்த நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு தெரியவில்லை. அதை நான் உரையிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். அங்கே 46,000 வீடுகளை வடக்கு கிழக்கிலே கட்டுகின்ற போது 4,000 வீடுகளுக்கான கிடைப்பன அவர்கள் சொன்னால் விலக்கி தொழிலாளர் காங்கிரஸ் கொண்டு வந்தது. சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். கொண்டு வந்த வீடுகள் ஏன் நீங்கள் கட்டவில்லை? இந்த நடைமுறைகள் அவங்களுக்கு வரவில்லை. இலங்கையில் ஒரு கொள்கை திட்டத்துக்குள்ள அவர்கள் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. காணியை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறைகள் அவர்களுக்கு இருக்கவில்லை. எனவே நிதியை பெற்றுக்கொள்ள போது அனுமதி இருந்தால்தான், இந்த கொள்கை அளவிலும் இந்த எடுகோல் அடிப்படையிலும் அனுமதி இருந்தால்தான் நிதியமைச்சில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய ERD எனப்படுகின்ற அந்த ஒரு அலகு இருக்கிறது. அவர்களின் ஊடாகத்தான் நிதி இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும். எனவே அதனை கொண்டு வருவதென்றால் இந்த அமைச்சுக்குள் அதனை கொண்டு வருவதற்கான நிறுவன கட்டமைப்பு தேவை. ஏற்கனவே இருந்த நிறுவன கட்டமைப்பு என்பது பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியமோ தொண்டமான் ஞாபகார்த்த மன்றமோ இந்தளவான நிதியை கொண்டு வருவதற்கான அதிகாரங்களை கொண்டிருந்த அரச நிறுவனங்கள் அல்ல. ஒன்று மன்றம், அது குடும்ப உறுப்பினர்களோடும் கட்சியோடு சம்பந்தப்பட்ட மன்றம். இன்னொன்று தனியார் கம்பெனிகளால் கூட்டணிக்கப்பட்ட நிறுவனம். இந்த கட்டத்தில் தான் அதிகார சபை போன்ற ஒரு அதிகார சபையின் தேவைப்பாடு எங்களுக்கு எழுகிறது. அதிகார சபையை கொண்டு வந்திருக்கிறோம். அதிகார சபையை முதன்முறையாக இந்த பாராளுமன்றத்தின் இந்த 2019ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தான் முதலில் அந்த அத்தகைய ஒரு நிறுவனமே உள்வாங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை எடுத்து பார்த்தால் அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை ஒரு அமைச்சு தொடர்பாக அதை சொல்ல வருகிறேன், அதை சொல்ல மறந்துவிட்டேன். அந்த வாசிப்பறிக்கையை மாத்திரம்தான் நாங்கள் பேசுகிறோம். ஊடகங்கள் ரெட் புக் என சொல்லக்கூடிய அந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற நாளிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேசையில் இருக்கக்கூடிய அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கும். அதனை நீங்கள் கைக்கெடுங்கள். அதில் தான் இந்த உரைகளின் விரிவாக்கம் அதில் தான் இருக்கும். அதில் ஒரு அமைச்சை எடுத்துக்கொண்டால் அந்த அமைச்சுக்கு கீழாக வரக்கூடிய நிறுவனங்கள் இருக்கும். அந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்படுகிறது. எனவே கடந்த காலங்களில் எல்லாம் மலையகத்தில் இவ்வாறான அபிவிருத்தி முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஒரு நிறுவன கட்டமைப்பும் அந்த நிறுவனத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளும் அரசாங்கத்தின் சார்பாக இல்லாதிருந்த நிலையில் தான் இப்பொழுது அதனை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அதிகார சபைக்கு நாங்கள் சட்டத்தை இயற்றுகின்ற போது தெளிவாக அதில் இந்த நன்கொடைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள், நிரல்களை பெற்றுக்கொள்வதற்கான பவர்ஸ், அதிகாரங்களை அந்த அதிகார சபைக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எண்ணிக்கை அடிப்படையில் இதனை பார்த்தால் நீங்கள் வெற்றியா தோல்வியான இலகுவாக தீர்மானித்துவிட்டு போய்விடலாம். ஆனால் எண்ணக்கரு அடிப்படையில் எவ்வாறு இந்த புதிய கிராம எண்ணக்கரு உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அதனை சாத்தியப்படுத்துவதற்கான நாங்கள் எவ்வாறான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி திலகராஜ் MP இல்லாவிட்டாலும் அடுத்த கட்டத்தில் இதைத்தான் நீங்கள் அழுத்தமாக சொல்ல வேண்டும். நான் நாளை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கின்ற நினைப்பிலும் இல்லை. நாங்கள் தலைமை கொடுக்க மாத்திரமல்ல, தலைமையையும் கொடுக்க தயாராக. ஆக நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு செல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்களுடைய அமைச்சினுடைய முழுமையான பெயர் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் கூட நிகழ்ச்சியின் பெரும்பகுதி, இப்போது முக்கால்வாசி பகுதி இந்த வீடமைப்பு சம்பந்தமாக பேசுகின்றோம். உங்களுடைய செயற்பாடுகளிலும் பெரும்பகுதியை நீங்கள் வீடமைப்பு சம்பந்தமாக அல்லது வீடுகளை கட்டி கொடுப்பது சம்பந்தமாக, வீடுகளை திறந்து வைப்பது சம்பந்தமாக, கிராமங்களை திறந்து வைப்பது சம்பந்தமாகவே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய அமைச்சினுடைய முக்கியமான பொறுப்புகளில் ஒன்றாக நாங்கள் நோக்குகின்ற விடயம் இந்த சமுதாய அபிவிருத்தி என்ற விடயம். இதற்காக என்னென்ன செயற்பாடுகளை செய்திருக்கின்றனர்? இதற்காக செயற்பாடுகள் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. நிச்சயமா அதுவும் நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான். அதற்கு அந்த சமுதாய அபிவிருத்தி என்கின்றதற்கு அப்பால் எவ்வாறான வேலைகளை செய்யலாம் என்கின்ற போது ஒட்டுமொத்தமாக 3600 மில்லியன் நிதி ஒதுக்கப்படுகிறது. 3600 மில்லியனிலே நாங்கள் ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என சொல்லக்கூடிய அந்த அமைச்சினை நடாத்துவதற்கான செலவு என்பது ஒரு 1300 மில்லியன் அளவு ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000 தொடங்கி 2600 மில்லியனான அளவு தான் இந்த சமுதாய அபிவிருத்தி அல்லது நாங்கள் பேசுகிற வீடமைப்பு சகல விடயங்களுக்கும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கு. எனவே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் இந்த அமைச்சுக்கு கீழாக இருக்கக்கூடிய செயற்பாடுகள் அடிப்படையில் உட்கட்டமைப்புக்கும் அந்த சமுதாய அபிவிருத்தி சொல்லப்படுகின்ற தொழிற்பயிற்சி நிறுவனத்தை நடத்துவதற்கும்
வேறு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவது இது போன்ற நிகழ்ச்சி திட்டங்களுக்கு தான் அந்த 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 நிதியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது அது அதற்குத்தான் அதனை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக. எங்களுடைய கேள்வி இதற்கான காரணம் இந்த சாதாரணமாக வாக்கு அரசியலை நம்பி நீங்கள் இல்லை என்று நாங்கள் நம்புகின்றோம். வீடமைப்பு அல்லது வீடு சம்பந்தமான விடயங்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேசுகின்றது. உங்களுடைய செயற்பாடுகளும் அதுவாக இருக்கிறது. அதுபோல தேசிய கட்சிகளும் அங்கே சென்று மக்களுக்கான வீடு உரிமை பத்திரம் வழங்குவது சம்பந்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய மலையகத்தை பொறுத்த வரைக்கும், மலை நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கல்விக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். அதுபோல ஆரம்ப பாடசாலைகள், நூலகங்கள், அதுபோல சமூக கலாச்சார நிலையங்கள், இவற்றுக்கான ஒரு அடிப்படையாவது செய்திருக்கின்றீர்கள் இப்போதைக்கு? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி. இந்த பக்கத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பது சம்பந்தமாக இது திரும்பவும் காணிக்குள்ளே திரும்பவும் வருகிறது. அதைத்தான் நான் அந்த உரையிலே நான் சொல்லினேன், திரும்பவும் சொன்னேன்னு சொன்னால், இந்த பெருந்தோட்ட முறைமை மாற்றம் என்பது சம்பந்தமாக நான் வைக்கின்ற முன்மொழிவு, இந்த ரிஃபார்ம் இன் பிளான்டேஷன் என நான் முன்வைக்கின்ற அந்த முன்மொழிவு என்பது ஒரு 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 இதே போல ஒரு விரிவான ஒரு எல்லைப்பரப்பை கொண்டது. அதனை இந்த தோட்ட தொழிலாளர்களை இந்த பெருந்தோட்ட கட்டமைப்பிலிருந்து விலக்கி விட்டு அவர்களுக்கு சம்பளம் இல்லாமல் சுயமாக ஒரு தொழில் செய்து விடுவதன் ஊடாக மாற்றியமைத்து விடலாம் என்கின்ற நிலைமையிலிருந்து இதோ மாறுபட்ட நிலைமை. இதைத்தான் நான் கடந்த கால அரசியல் மீது நான் வைக்கின்ற குற்றச்சாட்டாக பார்க்கிறேன். என்னவென்றால், இந்த பெருந்தோட்ட முறைமை என்கின்ற ஒரு முறைமைக்குள் இரண்டு விடயங்களை நீங்கள் நிச்சயமாக அவதானிக்கணும். அவர்களது மிக முக்கியமான வேலை என்பது பெருந்தோட்டங்களை நிர்வகிப்பது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பெருந்தோட்டங்களோடு ஒட்டி இருக்கக்கூடிய அண்டி இருக்கக்கூடிய மக்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பும் அந்த பெருந்தோட்டங்களுக்கே வழங்கப்பட்டதுதான் மலையக மக்கள் இன்றும் பின்தங்கியவர்களாக இருப்பதற்கான காரணம். மக்கள் பின்தங்கவில்லை, மக்கள் சார்ந்த அந்த வாழ்க்கை முறை, அவர்கள் வாழ்விட சூழல், அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் பின்தங்கி இருப்பது. அதில் முக்கியமான ஒன்று தான் நீங்கள் கேட்ட கல்வி. நான் ஏற்கனவே கூட பல தடவை இந்த நிகழ்ச்சியிலே அல்லது வேறு நிகழ்ச்சியிலும் கூட சொல்லியிருப்பேன். பல நிகழ்ச்சிகளை சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செல்லுகின்ற போதெல்லாம் இதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். 1940களிலேயே இலங்கைக்கு இலவச கல்வி வருகிறது. அரசாங்கம் தனது பொறுப்பில் பாடசாலைகளை நடத்தி அந்த பாடசாலை கல்வி முறையை இந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக வழங்குகின்ற ஒரு கல்வி திட்டத்திற்காக இலங்கை மிகவும் பிரபலமானது. ஆனால் இந்த நாட்டிற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் அளவான மக்கள் வாழக்கூடிய பெருந்தோட்ட பிரதேசங்களுக்கு என்பது இந்த இலவச கல்வி முறைமை, இந்த அரசாங்கத்தின் கல்வி முறைமை, இந்த பாடசாலை முறைமை, ஸ்கூல் சிஸ்டம் இல்லாமலே இருந்தது. எத்தனை காலம் இல்லாமல் இருந்தது என்பது மிக முக்கியமான விஷயம். 40 வருடங்களே இல்லாமல் இருந்தது. ஏனே, அதாவது இர்ஃபான், நீங்கள் வைத்துக்கொள்ளும், நான் உதாரணமாக வைத்துக்கொள்வோம், இவர் வடகிழக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழர் என வைத்துக்கொள்ளும். நீங்கள் ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லீம் என வைத்துக்கொள்ளும். இன்னொருவர் காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர் காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிங்களவர் என வைத்துக்கொள்ளும். உங்கள் மூவருக்கும் கிடைத்த ஒரு கல்வி உரிமை என்பது இந்த நாட்டிலே 40 வருடங்கள் கழித்து தான் எனக்கு கிடைக்கிறது. எனவே மலையக மக்களின் கல்வி நிலையை நீங்கள் பார்க்கின்ற போது ஏனைய மக்களிலிருந்து 40 வருடங்கள் பின்தங்கிய நிலையில் தான் அவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் அல்ல, அவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதை சுருக்கமாக சொன்னால், அஞ்சல் ஓட்டத்திலே முதல் 3 அணிகளும் 3 சுற்றுகளை ஓடிய பின்னர் தான் முதலாவது சுற்றினை ஓடுவதற்கான வாய்ப்பு இந்த மக்களுக்கு கொடுக்கின்றது. எனவே இவர்கள் 4ஆவதாகத்தான் அந்த சுற்றினை முடிப்பது இயல்பாகவே அமைந்து விடுகிறது. அப்படியான நிலைமை தான் இந்த கல்வி முறைமை. எனவே இந்த கல்வி முறைமையிலே 1990 வைத்துக்கொள்வோமே, 80ஆம் ஆண்டுகளில் நான் 79ஆம் ஆண்டு நான் போய் சேர்ந்தது ஒரு தோட்ட பாடசாலை. எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. மடக்குன்ற தோட்ட பாடசாலையில் அந்த தோட்ட பாடசாலையின் ஆசிரியர் தான் எங்களுக்கு வாத்தியார். அவருக்கு சம்பளம் கொடுப்பவர் தோட்ட முதலாளி என்கின்ற நிலைமை இருந்து அரசாங்கம் தோட்டங்களை பொறுப்படுத்த போதுதான் இந்த பாடசாலைகளை பொறுப்படுத்த அரசாங்க பாடசாலைகள் என அவை மாற்றப்படுகின்றன. மாற்றப்படுகின்ற போதும் பௌதீக ரீதியாக அவை இன்னும் தோட்ட பாடசாலைகள் என்கின்ற அதே பழைய தரத்தில் இருப்பதுதான் பிரச்சனை. இன்று வரைக்கும் கூட பாடசாலை கல்வி முறை வந்திருக்கிறது அங்கே. நான் இல்லை என சொல்லவில்லை. இப்போ யாரும் கேட்டால் சொல்லுவார்கள், நான் ஒரு சிங்கள வானொலியில் பேசுகின்ற போது சொன்னார்கள், நீங்கள்லாம் இலவச கல்வி. நான் இலவச கல்வி தான் இப்போது படித்து வந்திருக்கேன். ஆனால் அந்த பாடசாலையின் தரம் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய ஏன பாடசாலையில் கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை விட குறைவாகத்தான் இருந்தது. இது அப்படியே அந்த தோட்ட பாடசாலைகள் பொறுப்பேற்கப்பட்டு அரசாங்க பாடசாலையில் மாற்றப்பட்ட பின்னரும் கூட 92ஆம் ஆண்டு, நான் சொல்லுகிறேன் 80ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 10-15 வருடங்கள் இருந்தபோது 92ஆம் ஆண்டு பெருந்தோட்டங்களை மீண்டும் கம்பெனிகளுக்கு கையளிக்கின்ற போது ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் என இயங்கிய பாடசாலைகள் இங்கேயே இருப்பதன் காரணமாக
பாடசாலைகளை அண்டி 2 ஏக்கர் காணிகளை அந்த பாடசாலைகளுக்கு வழங்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு வந்த போதும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்த அவர்கள் அமைச்சு பதவியில் வைத்த 92ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை இந்த முயற்சியை செய்யவில்லை எடுப்பதற்கு. நாங்கள் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து அதற்கான மேற்கொண்டு இப்போதுதான் அந்த காணி உரிமை அந்த பாடசாலைகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் அனைத்து அந்த பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கெல்லாம் 2 ஏக்கர் காணிக்குரிய காணி உறுதிப்பத்திரத்தை நாங்கள் வழங்கவிருக்கிறோம். இதுக்கான அமைச்சரவை அனுமதி பௌதிக ரீதியா இந்த காணி கிடைத்த பின்னர் தான் நீங்கள் கேட்க போகிற கட்டடமாக இருக்கட்டும், நீச்சல் தடாகம் இருக்கட்டும், மைதானமாக இருக்கட்டும், இது எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அடிப்படையாக இந்த ஒரு திட்டத்தை செய்ய வேண்டியது. நீங்கள் கூறுவது போல சில விடயங்களை செய்வதற்கு 100 வருடங்கள். காரணம் என்னவென்றால் பல 100 வருடங்களாக சில விடயங்கள் செய்யாவிட்டதன் காரணமாக அதனை திட்டமிட்டு செயற்படுகிற போது பல வருடங்கள் ஆக வேண்டியிருக்கிறது. எனவே இப்பொழுது 1000 பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ், அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் ராஜாங்க கல்வி அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது விசேட பிராந்திய அபிவிருத்தி அமைச்சராக இருக்கிறார். அவர்களை அழைத்து இதே போல கேளுங்கள், அமைச்சரவை அனுமதி இருந்தும் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என திட்டம் அல்லது 1000 பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் மலையக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கான நிதியினை அரசாங்கம் வழங்கிய போதும் உரிய காணி இல்லாதன் காரணமாக அந்த பெருந்தோட்டங்களின் அனுமதி கிடைக்காதன் காரணமாக எத்தனையோ பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைமைகள் காணப்பட்ட பிறகுதான் நாங்கள் அமைச்சரவையினூடாக ஒரு கொள்கை தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்ற வேண்டிய தேவை வந்து திரும்பவும் நாங்கள் அமைச்சரவை பத்திரத்தில் சென்று அமைச்சரவை அகில விராஜ் அவர்களின் ஊடாக ராஜாங்க அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து கடந்த மாதம் 28ஆம் தேதி பாராளுமன்றத்திலே நாங்கள் அனைத்து தரப்பினரையும் அழைத்து ஒரு கூட்டத்தினை நடாத்தி தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். 2 இப்பொழுது அமைச்சரவை அனுமதி இருக்கிறது. 2 மாதங்களுக்குள் இந்த வேலை திட்டங்களை முடித்து அந்த தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு முதல் கட்டமாக நாங்கள் காணி உறுதியை வழங்குவது. இது இந்த சமுதாய அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி. இது நிதி அல்ல பிரச்சனை. இங்கேயும் திரும்பவும் கொள்கை சார்ந்த பிரச்சனை வருகிறது. பாடசாலையில் அபிவிருத்தி செய்வதற்கு இல்லை, வைத்தியசாலைக்கு இன்னும் அதே நிலைமை இருக்கு. நாடாளுமன்ற சாதாரணமாக ஏனைய பிரதேசங்கள், குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் தேசிய அமைச்சர்கள் அல்லது தேசிய அரசியல்வாதிகளை தங்கள் பிரதேசங்களுக்கு அழைத்து சென்று அவர்கள் மூலமாக செய்கின்ற செயற்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு அமைச்சை வைத்திருக்கிறீர்கள். அதுபோல ஏனைய சில அமைச்சுகளும் மனோ கணேசன், அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் இருக்கிறது. அதை தவிர கால்நடை அபிவிருத்தி அமைச்சு, அதுபோல ஆரம்ப கைத்தொழில் முயற்சி அமைச்சு, இவ்வாறு பல அமைச்சுகளினூடாக செய்யப்படுகின்ற செயற்திட்டங்கள் மலையகத்துக்கு செல்வது அல்லது மலையகத்தில் அவர்கள் சென்ற அந்த விடயங்களை முன்மொழிவது அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களின் பங்களிப்பை எந்த அளவு வழங்குகின்றீர்கள்? என்னுடைய பங்களிப்பு என்கின்ற அடிப்படையில், உங்களுடைய கட்சி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இப்போது நீங்கள் அவதானிங்கள், இந்த கேள்வி மிக முக்கியம். இதனை நீங்கள் செய்தியோட அவதானிங்கள். ஒரு நாட்டின் நிதி அமைச்சரை எப்போது மலையகத்துக்கு இவர்கள் அழைத்து சென்றார்கள்? அங்கிருந்தே கேள்வி ஆரம்பிப்போம். ஏனென்றால் நிதியமைச்சு மிக முக்கியமான அமைச்சு. நிதியமைச்சு தான் தெரிந்திருக்க வேண்டும் இந்த மக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்கின்ற போது. நாங்கள் வீடமைப்பு திட்டத்தை அமைச்சின்ற போது நிதியமைச்சரை அழைத்து செல்கிறோம். இப்போது அழைத்து சென்று அவர்களுக்கு அதனை அந்த 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 சூழலை காட்டுகிறோம், எவ்வாறான சூழலில் இந்த வீடுகள் அமைக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாக. நீர்வளங்கள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை அழைத்து சென்றோம். அழைத்து சென்று நாங்கள் பெருந்தோட்ட பகுதிக்கு இந்த பாடசாலையை விளங்கப்படுத்தியது போலவே நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அல்லது சபைக்கு ஒரு கொள்கை தீர்மானம் இல்லை, பெருந்தோட்ட பகுதியில் குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கொள்கை தீர்மானம் அவர்களிடம் இல்லை. இதைத்தான் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன். அதாவது இதை 2 தரப்பத்தில் இந்த உரையில சொல்லியிருக்கிறேன். ஒன்று, அந்த பெருந்தோட்ட முறைமை மாற்றத்திற்கு கீழாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை இந்த தேசிய ரீதியாக, அதாவது நாங்கள் பிரஜைகளாக வாக்குரிமை பெற்ற போதும் கூட பிரஜைக்குரிய அந்தஸ்துக்குரிய அடிப்படையான சில விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் பாடசாலை சென்றதை சொன்னேன் அல்லவா, 79ஆம் ஆண்டு நான் ஒரு தோட்ட பாடசாலைக்கு தான் வருகிறேன் என. உயர்தரம் படிக்கும் போதும் மண்ணெண்ணெய் விளக்கை வைத்துக்கொண்டு, இந்த கையில் மண்ணெண்ணெய் விளக்கை வைத்துக்கொண்டு கணக்கீட்டை செய்தவன் அல்லது எக்கனாமிக்ஸ் படித்தவன் என்றபடி தான் நான் கண்ணாடி போட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்போது இருந்து. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதுவரைக்கும் மின்சாரம் இல்லாத மக்களாக தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த மின்சாரத்தை அவர்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு கொள்கை ரீதியாக அவர்கள் கொண்டிருக்கவில்லை, இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை. எனவே மின்சாரமே எத்தனையாம் ஆண்டு வருகிறது? அங்கே 90ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் மின்சாரம் வருகிறது. இப்பொழுது நீர்வளங்கள் இல்லை. நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அமைச்சின் விவாதத்திலே கலந்து கொண்டு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இடத்திலே நான் ஒரு உரையாற்றும் போது 2 நிமிடங்கள் தான் என்னுடைய உரை, மிக குறைந்த காலம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதில் நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் தேசிய ரீதியாக ஒரு கொள்கை வகுத்து இந்த தீர்மானத்தை எடுங்கள் என சொன்னபோது
அவர் ஆச்சரியமாக உரை முடிந்த பின்னர் என்னை அவரது இருக்கைக்கு வர சொல்லி கேட்டார். என்ன நீங்கள் கொள்கை தீர்மானம் எடுத்து செயற்பட சொல்லி, நாங்கள் செய்கிறோம் தானே போது, நான் வந்தேன் தானே உங்களது நீங்கள் ஒரு அழைப்பின் பேரில் வந்தேன், நீங்கள் வந்தீர்கள், ரொம்ப சந்தோஷம், நன்றி. நான் உரையிலேயும் சொன்னேன், உலக வங்கி இப்பொழுது கிராமிய மட்டத்திலே குடிநீர் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி வருகிறது, வர்ஷிப் எனப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம். அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பின்தங்கிய கிராமங்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு பகுதி, இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சில தோட்டங்கள், நாங்கள் அந்த கிராம பிரகடனத்திற்கு பின்னதாக ஒரு சில தோட்டங்களுக்கு நினைக்கிறேன் 20 என நினைக்கிறேன், எனக்கு எண்ணிக்கை நினைவில்லை, அந்த அளவு தான் அந்த நிகழ்ச்சி திட்டம் வந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெருந்தோட்ட பகுதி மக்களுக்கு குடிநீர் சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு இல்லை. எனவே எங்களை தேவைப்பாடு ஏன் அமைச்சரை அழைத்து வருவதில்லை? அமைச்சர் அங்கே வருவதற்கான மெண்டேட், அவருக்கான சட்ட தேவைப்பாடு இருக்க வேண்டும் அங்கே செல்வதற்கு. எனவே அவர்களது நிகழ்ச்சி நிரலிலும் அவர்கள் கொள்கை திட்டத்திலும் அதனை உள்வாங்காமல் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதில் மிக முக்கியமான விஷயம், அந்த தேசிய அமைச்சரை அழைத்து செல்ல வேண்டியது, அமைச்சர் செல்லவில்லையா என்கிற கேள்வி உங்களது. இந்த தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை அமைச்சராக ஆறுமுகம் தொண்டமான் 5 வருடம் இருந்தார் என்பது வேறு கதை. அதே போல எங்களுடைய வீடமைப்பு அமைச்சராகவும் இருந்தார். இன்னொரு தேவையாக இருக்கிறது, இப்போது அரசாங்கம் நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது, நிறைய ஜனாதிபதி அறிமுகப்படுத்துகின்றார். அப்போது அரசாங்கம் மிக துரித கதியில் திட்டங்களை, என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா, கம்பெர்லியை போன்ற திட்டங்கள், இந்த திட்டங்கள் எந்த அளவு பெருந்தோட்ட மக்களுக்கு அல்லது மலைநாட்டு மக்களுக்கான திட்டங்களாக இந்த திட்டத்தில் உள்வாங்கப்படுகின்றவர்களாக பார்க்கின்ற போது இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா என்பதெல்லாம் அவர்களுக்கு வெறும் பேச்சளவிலான திட்டங்களாகவே இருக்கிறது. உங்களுடைய கூட்டணி அல்லது உங்களுடைய அமைச்சுக்கள் இந்த திட்டங்களில் அவர்களை உள்வாங்க செய்வதற்கான பொறிமுறையை உருவாக்குவதற்கான அழுத்தத்தை ஏன் கொடுக்கவில்லை? அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக செய்திருக்கிறோம். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா நான் முயற்சி எடுக்கவில்லை, நாங்களும் பெரும்பாலானவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. அது ஒரு கடன் திட்டம். பொதுவாக இலங்கையில் அரசியல்வாதிகளாக ஆகிவிட்டதன் பின்னர் நான் உணர்கிறேன், அது நான் சமூக தளத்திலே வேலை செய்துவிட்டு அரசியல் தளத்திலும் வந்ததன் பின்னர் உணர்கிறேன் சொன்னால், அரசியல்வாதிகள் என்றால் அவருக்கு இயல்பாக எங்கே வந்து பணம் வருகிறது என்கின்ற ஒரு எண்ணப்பாடு கீழ்மட்டத்திலே இருக்கிறது. அனைத்து திருமணங்களுக்கும் எங்களுக்கு அழைப்பு வரும், அனைத்து மரண வீடுகளுக்கும் நாங்கள் செல்ல வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைப்பாடும், சுகவீனமானவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு என்னப்பாடு. நான் மக்களை குறையாக சொல்லவில்லை, மக்கள் அந்த கேட்கிறார்கள், புலமை பரிசில்கள் நாங்கள் கொடுக்க வேண்டும் என. என்னை பொறுத்தவரைக்கும் நினைப்பு தவறா அதான் அப்படி ஒரு அதை சொல்ல வந்தேன். அப்படி ஒரு பிறமை காட்டப்பட்டே தான் இந்த அரசியல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம், அதாவது கடவுளருக்கு நான் சொல்லுவேன், கடவுளருக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் இது வைக்கப்படுவதோ அந்த இடத்திலிருந்து தான் செய்யப்படுவதும் அப்படித்தான் செய்யப்படுவது. நாங்கள் 15-20 வாகனங்களில் ஓஹோ என்று போகிற போது மக்கள் யோசிப்பார்கள், ஒருவர் ஒரு வாகனத்தில் போனால் பரவாயில்லை, பஸ்ஸில் ஒரு சீட்டில் உட்கார்ந்து போகிறவர் இவர் 15 வாகனத்தில் ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பெரிய பணம் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணப்பாடு மக்களை எதிர்த்து நான் அவரெல்லாம் செல்வதில்லை, அவருக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை, இருக்கிற வாகனங்கள் கூட அத்தனை வாய்ப்புகள் கொண்டதாக இல்லை. ஆனால் மக்களிடத்தில் அந்த இது இருக்கிறது. எனவே இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா போன்ற நிகழ்ச்சி திட்டம் தேசிய ரீதியான ஒரு நிகழ்ச்சி திட்டமாக முன்னெடுக்கப்பட்ட போதும் கூட நான் உணர்கிறேன், நாங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு இந்தளவான ஒரு கடனை பெற்றுக் கொடுப்பது எந்தளவு ஒரு சாத்தியமான முறைமை என்று 2 காரணத்திற்காக. ஒன்று, அந்த 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 கடனை அவர்கள் பெற்றுக்கொள்கிற போது நான் முதலாவது விளங்கப்படுத்திய இந்த மனநிலையிலிருந்து அவர் பெறுவாராக இருந்தால் அதை நாங்கள் தான் கொடுக்கிறோம் என்கிற ஒரு மனநிலையும், அந்த கடனை திருப்பிச் செலுத்துவதில் ஒரு சிக்கல் வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருப்பது. நான் பெரும்பாலானவர்கள் வந்தவரிடம் சொன்னேன், நான் இதனை உங்களுக்கு பரிந்துரைப்பதில் எனக்கு சில தயக்கங்கள் இருக்கிறது, இது ஒரு கடன் திட்டம் என்கின்ற அடிப்படையில் தான் போகிறது. ஆனால் கம்பெரலிய வேலை திட்டத்தை முற்றுமுழுதாக நான் இப்பொழுது 2 நாள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக நுவர்லியாவிலிருந்து தான் வருகிறேன். நான் கடந்த வாரம் முழுவதுமாக வரவு திட்டம் முடிந்த கையோடு ஊருக்கு சென்று இந்த கம்பெரலிய வேலை திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் எங்கெங்கே எல்லாம் எந்தெந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம், எவ்வாறு அது வேலை திட்டம் நடக்கிறது என்கின்ற நீங்கள் சொன்னது போல ஒரு மதிப்பாய்வினை செய்து நேற்று முழுவதுமாக இருந்து அது ஒவ்வொரு வேலை திட்டமாக ஆரம்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் குறிப்பாக கம்பெரலி என்றவுடன் சில நேரங்களில் அந்த விளம்பரங்கள் என்பதெல்லாம் பார்க்கின்ற போது இதில் மிக முக்கியமான விஷயம், எங்களுக்கு 300 மில்லியன் வழங்கப்படுகிறது. அது எங்களுக்கு அல்ல, அந்த 300 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த 300 மில்லியனில் நாங்கள் என்ன செய்யலாம் என்பது, என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பதான ஒரு பத்திரத்தை அவர்கள் அனுப்பியிருப்பார்கள், ஒரு சுற்று நிருபத்தை அவர்கள் எங்களுக்கு தந்திருப்பார்கள். இதற்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்யலாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதில் குளங்களை புனரமைப்பதே நடக்கும். இது தேசிய நிகழ்ச்சி திட்டம். அப்போ எங்களுக்கு குளங்களை புனரமைப்பதற்கு 1 கோடி அல்லது 2 கோடி, எனக்கு சரியாக இப்போது தொகை ஞாபகம் இல்லை, 2 கோடி இருக்குமாக இருந்தால் அது குளங்களை புனரமைப்புக்குத்தான் பயன்படுத்தியாக வேண்டும். தேசிய நிகழ்ச்சி திட்டம் தானே. ஆனால் மலையகத்தில் குளங்களை புனரமைப்பதற்கான தேவைப்பாடு ஒன்று இருக்காது.
இருந்தும் நாங்கள் எங்காவது ஏன்னா நிகழ்ச்சி நிதி கிடைப்பதன் அதற்குத்தான் அந்த நிதி கிடைப்பதன் காரணமாக அந்த குளங்களை புனரமைப்பு சம்பந்தமான வேலை திட்டங்கள் எங்காவது இருக்கிறதா என தேடி பார்த்து அதற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்வது உண்டு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்று காலையிலே ஒரு ஒரு தோட்டத்தின் ஒரு ஆலய கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு சென்று விட்டு வந்தேன். ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோவிலாக பன்மூர் தோட்டத்திலே கருமாரியம்மன் என்ற ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் செலவழித்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனது வேண்டுகோளுக்கு விட கூரைக்கு வேண்டுமென நானும் ஒரு 10 லட்சம் தொகையை அந்த அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்களினோட பெற்றுக் கொடுத்தேன். பிரச்சனை அதுவல்ல. அந்த கோவிலிலிருந்து ஒரு 100 மீட்டருக்கு மேலே 100-200 மீட்டர் தூரத்திலே அந்த ஊரிலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்திலே அவர்கள் தெப்பத்தேர் என தேர் திருவிழாவெல்லாம் நடத்துகின்ற ஒரு குளம். அந்த அணைக்கட்டு மிக மோசமாக இருக்கிறது. அணைக்கட்டு மிக மோசமாக, அந்த அணை உடைந்தால் இந்த கோவிலுக்கே ஆபத்து வருகும் என்கின்ற நிலை இருக்கிறது. எனவே அந்த தோட்டத்திற்கு அந்த ஊருக்கு நான் சென்றபோது அந்த மக்கள் ஒரு களத்தில் பார்க்கின்ற போது இவர்கள் மும்முரமாக கோவிலை கட்டுவதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அவதானித்த விடயம் இந்த அணைக்கட்டு உடைந்து வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என அதற்கு 40 லட்சம் ரூபாவை இந்த குளக்கட்டு அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழாக நாங்கள் கொடுக்கிற நிகழ்ச்சி திட்டத்துக்கு நாங்கள் சென்று சேர வேண்டியிருக்கிறது. எனவே நான் இதை ஏன் அவ்வாறு நான் இரண்டையும் கலந்து சொல்கிறேன் என்றால், மக்களிடமிருந்து வருகின்ற கோரிக்கைகள் என்பது இந்த குளக்கட்டு உடைந்து விடும், இதை உடைந்து விடுவதனால் ஏற்படுகின்ற ஆபத்து என்பதை விட இந்த கோவிலை கட்டுவதற்கான கோவிலை புனரமைப்பதற்கான நிதியை தாருங்கள் என்கின்ற கோரிக்கை தான் மக்களிடத்திலிருந்து அதிகமாக ஒரு இடத்தில் இருக்கிறது. எனவே பரஸ்பரம் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒதுக்கீடுகள் என்பதும் தேசிய அபிவிருத்தி திட்டத்தினூடாக கிடைக்கின்ற ஒதுக்கீடுகள் என்பதும் பிரதேச ரீதியாக எங்களின் மக்களின் தேவைப்பாடு என்பதும் வேறுபட்டதாக இருக்கிறது. பாதைகளை அபிவிருத்தி செய்வதற்காக குறிப்பிட்ட நிதி கம்பரலிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது என கொள்வோம். அதில் ஒரு பாதை அபிவிருத்தி செய்வதற்காக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யலாம் அல்லது 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யலாம் என வரும். பெருந்தோட்டங்கள் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களிலே இந்த பாதை அபிவிருத்தி எடுத்துக்கொண்டால் அந்த பாதைகள் ஏற்கனவே போடப்பட்டிருக்கும் அல்லது காப்பீடு செய்யப்பட்டிருக்கும். அதனை பராமரிப்பது அல்லது மேலதிகம் செய்வது தான் இல்லை. மலையக பகுதியை பொறுத்த வரைக்கும் முற்று முழுதாக பாதைகள் என்பது தேசிய நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து கைவிடப்பட்ட ஒரு முறை. பாதைகள் என்பது பெருந்தோட்ட பாதைகள். இதைத்தான் திரும்ப திரும்ப நான் அந்த தியரியாக திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறேன். அப்ப பெருந்தோட்ட பாதைகள் என்று சொன்னால் பெருந்தோட்ட பாதைகள் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பில் செப்பனிடவோ பராமரிப்பதற்கோ இல்லை என்கிற நிலையில் தான் இருக்கிறது. இதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை நான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி முன்வைத்திருந்தேன். இந்த பெருந்தோட்ட பாதைகளை அரச பாதைகளாக மாற்றுங்கள் என. எனவே அப்படி பார்க்கும்போது கம்பெரலிய இலங்கைக்கு மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாரும் கொடுத்த எல்லா கம்பெரலிய நிதியும் எனக்கு கொடுத்தாலும் கூட பெருந்தோட்ட பாதைகளை அமல் செய்வதற்கு இப்போதைக்கு நிதி போதாது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இறுதி பகுதியில் இந்த தேர்தல் சம்பந்தமாகவும் தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பாகவும் அதற்குரிய தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் பேசுவோம். ஒரு இடைவேளையை தொடர்ந்து